ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டம்ளர் அளவு தான் நான் அளவுக்காக எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம 3/4 கப் உளுந்து எடுத்து ஊற வச்சிடணும். 3 மணி நேரம் ஊறணும். அது கூட தனியாக 2 கப் இட்லி அரிசியும் 1 கப் பச்சை அரிசியும் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். உளுந்து அரிசி ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 ஹார்ஸ்னு ஊற வச்சிடணும். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்டு உளுந்தை கிரைண்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா அரைச்சிட்டு, தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். வெறுமனையாக உளுந்தில் இருக்க அந்த தண்ணியே போதும். உளுந்தில் இருக்க தண்ணியை ஊற்றிடுறது, உளுந்து ஊறினதில் அதுவே மசிஞ்சிடும். அது கூட நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை எடுத்து உளுந்து கூட போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதுலேயும் நம்ம எந்த தண்ணியுமே ஊற்றக்கூடாது. மாவில் எந்த தண்ணியுமே ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்ப்போம். ஸோ அதுவே தண்ணி கொடுத்துரும். மாவு ஆடிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு அரை தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா சின்ன சின்ன பீசஸாக அந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும், மாவு கூட ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ நான் தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப இதுவும் இல்லாமல் அரைச்சிக்கணும். ஏன்னா நம்ம கிரைண்டரில் போட்டு தான் அரைக்க போகிறோம். ஸோ லைட்டாக மசிஞ்சால் இந்த மாதிரி மசிஞ்சாவே நமக்கு போதும் தான். ஸோ இந்த அரைச்சி வச்ச இந்த தேங்காய் அரை மூடி தேங்காவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நான் இந்த தண்ணியும் ஆட் பண்ணல. வெறும் தேங்காய் மட்டும் போட்டு நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட 1.5 கப் வெல்லம் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்போனா நீங்கள் 2 கப் 2.25 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி ஸ்வீட் தான் வேணும்னா நீங்கள் அரை கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1.5 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்ந்து நல்லா அரைச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது கூட ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாவு நமக்கு நல்லா அரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ தண்ணி ஆட் பண்ணாதீங்க. அதுமாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வேணும்னா தண்ணி ஆட் பண்ணி ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்து அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு, இன்னும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அந்த நெய் பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் பிடிக்கலன்னா நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் அப்படியே செய்யலாம். இல்லை உங்களுக்கு முந்திரி திராட்சை அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் முந்திரி திராட்சை கூட ஃப்ரை பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்ல கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. அதை எடுத்து நான் மாவு கூட ஆட் பண்ணி கலந்துக்க போகிறேன். மாவை ஆட்டிட்டு நீங்கள் 2 மணி நேரம் கழித்து தான் பணியாரம் சுடணும். இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட சுட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது கலந்துட்டு அப்புறம் நம்மளோட குழிப்பணியார சட்டியை எடுத்து நம்ம கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். சட்டி கொஞ்சம் காஞ்சிடும். ஏன்னா நமக்கு ரொம்ப திக்காக இருக்குல்ல. ஸோ காயறதுக்கு டைம் எடுக்கும். சட்டி காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விட்டுட்டு எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மாவு எடுத்து ஒரு குழியிலையும் நீங்கள் ஊற்றணும். ஓகே, இது நமக்கு நான்ஸ்டிக்லேயும் வருது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கணும். இது கல்லுனால கொஞ்சம் சூடாகிறதுக்கு டைம் ஆகும். பட் வேகிறதுக்கு நல்லா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ 3 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் சைடு ஃபுல்லாக வெந்திருக்கும், ஆஃப் பாயில்டாக இருக்கும். இது எல்லா பணியாரத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு அதையும் நீங்கள் 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வேக வைக்கணும். இது நமக்கு ஃபஸ்ட்டு எடுனால நமக்கு 3 to 5 மினிட்ஸ் கூட எடுக்கலாம். ஏன்னா இப்போ தான் சட்டி ஹீட் ஆகிட்டு இருக்கும். அதனால் இல்லை நீங்கள் 2 ஈடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சூடாயிரும். நீங்கள் 3 மினிட்ஸுக்கு முன்னாடியே கூட வெந்துடும், நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ஸ்வீட்டான குழிப்பணியாரம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் எந்த சைட் டிஷ்ஷும் யூஸ் பண்ண தேவையில்ல, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.